ஹாய் காய்ஸ், நான் திரும்ப வந்துட்டேன். வருஷத்தை நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கல. பட் எனிவே ஹியர் வி ஆர். 2025 வந்துருச்சு. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. 2025 ஃபஸ்ட்டு மாதம் முடிகிறதுக்குள்ளே வீடியோ போட்டாகணும்னு நினச்சேன், போட்டுட்டேன். நிறைய பேர் நினச்சிருக்கலாம் பையன் 3 வீடியோ போட்டு ஓடிட்டான்டா அப்படின்னு. பட் இல்லை, ஏன்னு தெரில, கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் இப்படி தான் ஒரு பெரிய கேப் ஆயிடுது எனக்கு. பட் இனிமே இதை எத்தனை தடவை சொல்கிறதுன்னு தெரில, இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியும் நான் ரொம்ப லேட்டு தான், பட் என் பங்குக்கும் ஏதோ செய்யணும்ல. அண்ட் அதான் இந்த வருஷத்தை மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். மோட்டிவேஷன்னா லைக் எல்லா சேனலும் பண்ணுற மாதிரி நானும் பண்ண விரும்பலை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லைக் என்னோடய தாட்ஸு, வாட் இஸ் ரியல் மோட்டிவேஷன், எனக்கு மோட்டிவேஷன்னா மீனிங் என்ன, லைக் நான் எப்படி அதை பார்க்குறேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அவ்வளோதான். அதுக்காக நான் இன்ஸ்டாகிராமில் வர மோட்டிவேட்டர்ஸ் மாதிரிலாம் உட்காந்து சவத்து முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு நான் உங்களுக்கு கலாய்க்கிறதுக்காக சொல்ல, லைக் கொஞ்சம் நேச்சுரலாக பண்ண போகிறேன்னு தான் சொல்கிறேன். எனிவேஸ், மோட்டிவேஷனை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, மோட்டிவேஷன்னா லைக் ஒருத்தர் வாய் மூலமாக பேசுகிறதுனால மட்டுமே பீப்புள்ஸ்லாம் மோட்டிவேட் ஆகிட மாட்டாங்க. லைக் ஒரு சிலரும் ஒரு மாதிரியான பர்சனாலிட்டி உடையவங்க. லைக் ஒருத்தர் பேசுகிறது மூலமாக மட்டுமே மோட்டிவேட் ஆகுறதுங்கிறது ஒரு மித்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஒருத்தருக்கு யாராவது வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறதை பார்த்தா மோட்டிவேஷன் வரும். இன்னும் ஒரு சிலருக்கு யாராவது நல்லது பண்ணுறதை பார்த்தா மோட்டிவேஷன் வரும். இன்னொரு சிலருக்கு யாராவது நல்லவனாக இருந்தாலே மோட்டிவேஷன் வரும். லைக் இதெல்லாம் அவங்களோட வீக்காக இருக்காங்களா, ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, இல்லை எந்த மென்டாலிட்டியில் இருக்காங்கன்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் படுத்தும். ஒருத்தன் பேசுகிறத பார்த்தாலே மோட்டிவேட் ஆகுதுன்னா நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோம்னு நம்மளை நினச்சிக்க வேணாம். லைக் நம்ம எதை அந்தளவுக்கு மெச்சூர் ஆகலைன்னு வேணால் சொல்லலாம். லைக் என்னடா மோட்டிவேஷன் சொல்கிறேன்னு சொல்ல நீயே எப்படி பேசுகிறேன்னு கேட்காதீங்க. ரியாலிட்டியை சொல்கிறேன். எதை நான் இங்கே ரியாலிட்டின்னு சொல்ல வரேன்னா, இப்போ இருக்க நிறைய பீப்புளுக்கு மோட்டிவேஷனுங்கிற விஷயம் ரொம்ப தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யார் பேசினாலும் கேட்க ரெடியாக இருக்காங்க. அதனால நிறைய பேர் அட்வான்டேஜும் எடுத்துக்கிறாங்கன்னு தான் சொல்கிறேன். லைக் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் என்னால் அதை வச்சு பார்க்க முடியுது. இது நல்ல விஷயமாகவே நல்லதாகவே பேசுகிறவர இருந்தால் ஓகே தான். பட் நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷனும் பரவிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அதையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஃபயர் விட்றாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இங்கே பேச போகிறதில்ல. நம்மளோட வேலை இங்கே மோட்டிவேஷன் என்னன்னு தான் நான் பேச போகிறேன். பட் ஸ்டில் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இரிட்டேட் தான் ஆகுது. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? லைக் ஐ நோ, இப்போ நான் பேசுகிறத பார்த்தா கூட உனக்கு தான் ப்ரோ புரிஞ்சுக்கிறது இல்லை, இதெல்லாம் நீ ஈஸியாக தான் எடுத்துக்கணும், இதெல்லாம் ஒரு மேட்ரு அப்படின்னு கேட்கலாம். பட் எனக்கு அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேனே. லைக் எல்லாத்த பற்றியும் மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு, ஆர் நீ இப்படி தாண்டா இருக்கணும், ஆர் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் பார்க்குறேன். லைக் ரிலேஷன்ஷிப் அட்வைஸு, எப்படி மேன்லியாக ட்ரெஸ் பண்ணுறது, எப்படி ஒரு மேனாக சிக்மாவாக இருக்குது, இந்த மாதிரியான நிறையா வீடியோஸ் நான் பார்க்குறது என் ஃபீட் அதை காட்டுது எனக்கு. ஸோ இப்படி பார்க்குறப்ப அவங்க பேசுகிறது மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருந்தால் கமெண்ட்ஸ் போனால் சரி இது தப்பு ப்ரோன்னு சொல்லுவானுங்களோன்னு ஒரு ஏக்கத்தில் போகிறது. அங்கே போய் பார்த்தா எல்லாம் ஃபயர் விட்டுருக்கானுங்க, எல்லாம் என்னமோ பண்ணுறானுங்க. நாளைக்கு நான் இதை ட்ரை பண்ணுறேன் ப்ரோ, நீ நைட்டு டெக்ஸ்ட் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படியே இவ்வளோ வீக்காக இருக்கீங்க அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. லைக் ரிலேஷன்ஷிப்ஸ்னு ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்க, டெய்லி ஒரு 10 ரீல் போடுறான். அந்த டாபிக் வச்சு நான் கமெண்ட் செக்ஷன் போனால் எப்படி ஒரு 100 பேராது அதே அக்கௌண்ட்டில் போடுற 10 ரீலுக்கு காலையிலேருந்து நைட்டு வரை கமெண்ட் பண்ணுறான். நாளைக்கு ட்ரை பண்ணுறோம், மதியானம் ட்ரை பண்ணுறோம், நைட்டு ட்ரை பண்ணுறோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருத்தனோட லைஃப் கோலாகவே அதை ஆக்கிட்டீங்களடா. அதான் அவன் வாழ்க்கையை நினச்சி வாழ்கிறான். எனிவேஸ், நான் இதை பார்த்து இங்கே பேச வரல. லைக் நான் மோட்டிவேஷன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்னு தான் நான் பேச வரேன். இவ்வளோ நேரம் என்ன அறியாமல் நான் ஒரு இதுக்குள்ளே போயிட்டேன். இப்போ நான் இந்த வீடியோ பின்னாடி ஒரு வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசுகிறேன். நான் இது வேறு மாதிரி பேசியிருக்கேன். எனிவேஸ், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மோட்டிவேஷன்லாம் என்ன, லைக் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு விஷயத்தை பார்த்தா மோட்டிவேஷன் ஆகும். லைக் நீங்கள் எதை பார்த்து ஆவீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் எதை பார்த்து மோட்டிவேஷன் ஆவேன்னு உங்களுக்கு தெரியாது. இப்படி இருக்கப்போ நான் பொதுவாக இதை பாருங்கள் மோட்டிவேஷன் வரும்னு சொல்ல முடியாது. இட் டசன்ட் மேக் எனி சென்ஸில். ஸோ அதனால் நான் இதுவரை யாருமே உங்கள்கிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்க போகிறேன். லைக் நம்மளில் நிறைய பேருக்கு நம்மளை பற்றியே தெரிஞ்சிருக்காதுங்க. லைக் இந்த
சுற்றி நம்ம பிறந்ததுலேருந்தே இந்த உலகம் சொல்கிற விஷயத்தையோ, நம்ம பேரண்ட்ஸ், நம்மளோட சுற்றி இருக்கவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பண்ணுறதையோ பார்த்து நம்ம பண்ணுறோம். அப்படி தான் நம்ம லைஃப் ரன் ஆகுது. எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாருமே சேம் தான். நம்ம சுற்றி இருக்கிறத பார்த்து தான் கற்றுக்குறோம். ஃபார் தி எக்ஸாம்பிள், நம்ம டெய்லி சாப்பாடு சாப்பிட்றோம். பட் நமக்கு எது ஃபேவரட்னு தெரிஞ்சிருக்காது. பட் நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு இதை பிடிக்கும்னு சொன்னதுனால நம்மளே அதை ஃபேவரட் ஃபுட்டாக அக்செப்ட் பண்ணியிருப்போம். அப்படி தான் நமக்கு பிடிச்ச விஷயங்களும் நம்ம டிசைட் பண்ணுறோம், நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மகிட்ட சொல்கிறதுனால. அதை நம்ம சின்ன வயசுலேருந்து பழகிறதுனால நம்ம சுற்றி இருக்கவங்க சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குமோ நம்ம நினச்சி அதையே நம்மளோட அடுத்தடுத்த லைஃப் சாய்ஸஸாக மாற்றி அதை அப்படியே அப்கிரேட் பண்ணுறதுனால என்ன மீன் பண்ணுறேன்னா, ஒரு செயல் நமக்கு செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. அதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷனுங்கிறது தேவையில்லை. லைஃப் லாங் நமக்கு தேவையான்னு கேட்டால் அந்த விஷயம் டவுட்டு தான். மோட்டிவேஷனுங்கிறதே ஒரு டெம்பரவரியான திங் தான். அதுக்கு நம்ம இவ்வளோ எல்லோரும் சொல்கிறது கேட்கணுங்கிறது அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே பிரச்சனை ஓவர். உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது. பாய்.